ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தின் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் பிரதான நோக்கம் என்ன? ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாய். கெட்டு போனதை ரட்சிக்கவே இயேசு வந்தார். இழந்து போனதை ரட்சிக்கும்படியாகவே இயேசு வந்தார். காணாமற் போனதை ரட்சிக்கவே இயேசு வந்தார். ஆம், அவருடைய பிறப்பின் நற்செய்திகளை நாம் தியானித்து வருகிற இந்த நாட்களில தேவன் ஏன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்றால், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று, எல்லோரும் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் ரட்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு தன்னுடைய குமாரனை அனுப்பினார். ஆம், எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ரட்சிக்க விரும்புகின்றார். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுக்காவிட்டால் இந்த நாளிலே நீங்கள் நிச்சயமாய் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இருதயத்தை இதுவரைக்கும் அவருக்கு நீங்கள் கொடுக்காதிருந்திருப்பீர்கள் என்றால் இந்த நாளிலே, ஆண்டவரே, நீர் என்னுடைய இருதயத்திற்குள் வாரும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் வந்து உங்களை அவருடைய மகனாய் அவர் மாற்றுவார். ஆம், அவர் இயேசு இந்த உலகத்திலே காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டாரே என்று மற்றபடி அல்லவென்றார். வேதம் சொல்கிறது, காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டார்கள் நீங்களும் நானும் தான். ஆம், இந்த நாளிலே கர்த்தரிடத்திலே நாம் ஓடோடி வருவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் தேடுகின்றார். என் மகன் என்னிடத்தில் வருவானா, என் மகள் என்னிடத்தில் வருவாளா என்று அவர் இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார். இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் இந்த நாளிலே மகிழ்ச்சியா நம்மை ஏற்றுக்கொள்வார். அவர் வேதம் சொல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதுமில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆம், கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அவர் நிச்சயமாய் பாதுகாத்துக் கொள்வார். சாத்தானுடைய கரத்துல உங்களையும் என்னையும் அவர் மீட்டு எடுத்து அவருடைய சொந்த ஜனங்களாய், அவருடைய பிள்ளையாய் எப்பொழுது நம்மை பாதுகாக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். எனவே நாம் அர்ப்பணிப்போமா? கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே நிச்சயமாய் ரட்சித்து அவருடைய வார்த்தையின் வல்லமினால் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். ஆமேன். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியப்பா. பூலோகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்காகவே வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். யாரெல்லாம் இந்த நாளிலே உம்மை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, உம்மிடத்திலே தங்களுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீ ரட்சிப்பதற்காக உமக்கு நன்றியப்பா. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.